மாப்பிள்ளை வீட்டுல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டாங்களோ? அந்த மாப்பிள்ளையே வேணான்னு சொல்லி என் பொண்ணு ஓடி போயிட்டா மசலாமணி. மன்னிச்சிருங்க அண்ணாச்சி, இதுக்கு மேல எதையும் கேட்கறதுக்கு எனக்கு தெம்பு இல்லை. ஏன்னா நானும் ஒரு பொண்ணை பெத்தவனாச்சே. நான் போயிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு வரேன். அப்படியே இந்த பணத்தையும் எடுத்துட்டு போயிடுங்க. இல்ல அண்ணாச்சி, வீடு தேடி வந்த மகாலட்சுமிய உடனே திருப்பி அனுப்ப வேண்டாம். 2 நாள் கழிச்சு நானே வரேன். வரேன் அண்ணாச்சி. அண்ணாச்சி அண்ணாச்சி, மகாலட்சுமி ரொம்ப நேரமா உட்கார்ந்துட்டே இருக்கா. நான் வேணா எடுத்துட்டு போய் உங்க பீரோல படுக்க வைக்கட்டுமா? நீ ஒண்ணும் படுக்க வைக்க வேண்டாம். சக்தி, சக்தி. அண்ணாச்சி, இந்தாம்மா, இதை எடுத்துட்டு போய் அலமாரியில வைமா. சரிங்க அண்ணாச்சி. சக்தி, அண்ணாச்சி, அதுல என்ன இருக்குன்னு தெரியுமா? தெரியல அண்ணாச்சி. 30 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. சரிங்க அண்ணாச்சி. சுகந்தி, இங்க வா. சுகந்தி, 30 லட்சம். चलो தேனே வா. என்னங்க? ஐயோ, என்னங்க சமையல் கட்டுல எனக்கு நிறைய வேலை இருக்கு. சும்மா உட்காரு. எப்ப பாரு சமையல் கட்டுன்னு அதான் டெய்லி பாத்துட்டு இருக்கல. செல்லம், அன்னைக்கு நான் உன்கிட்ட ஒன்னு சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? எது? அதான் ஒரு புது பிசினஸ் சான்ஸ் வந்திருக்குன்னு சொன்னேனே, அதான். ஓ, ஏதோ துருக்கி கோழி அது இதுன்னு. அது துருக்கி கோழில டர்க்கி, அதாவது வான்கோழி. இந்த பிசினஸ் மட்டும் தொடங்கணும்னு வெச்சுக்கா, சும்மா காசு அள்ளுன்னு அள்ளலாம். அதான். என்னங்க நீங்க பணத்தை கிள்ளி போட்டுட்டு மொத்தமா அழலான்னு சொன்னாலே அதுல ஏதோ வில்லங்க இருக்குன்னு அர்த்தங்க. ஈமோ கோழின்னு ஒண்ணு ஊரையே கலக்குதுன்னு டிவில பாத்தேங்க. மண்டு 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 அபசக்கனமா வாய வைக்காத. ஈமு கோழின்றது பெரிய முட்டை, வான்கோழின்றது சின்ன முட்டை. இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? ஈமு கோழிங்கிறது பெருசா இருக்கண்டி, அது வளர்க்க விலங்கமா தான் இருக்கும். ஆனா இது வெளிநாட்டு வான்கோழி, நல்ல லாபம் கிடைக்கும். எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம், உள்ளூர்லயும் வித்துக்கலாம். அதனோட காலு, எலும்பு, ரெக்க, தலை எதுவுமே வீணா போகாது. போட்ட பணம் மட்டும்தான் வீணா போகுமா? ஏய் மரமண்ட மரமண்ட மரமண்ட, மறுபடியும் அபசகனமா பேசுறியா? இது அபசகுணம் இல்லங்க, எச்சரிக்கை. இருக்கிற பிசினஸ் நல்லா தானே போயிட்டு இருக்கு, அப்புறம் எதுக்கு இந்த பேராசை? ஐயோ, இது பேராசை இல்லடி. வா, நான் சொல்றத நல்ல விவரமா கேட்டுக்கோ. உனக்குன்னு ஒரு தனி பங்களா கட்டணும், நமக்குன்னு ஒரு சொகுசு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். இதெல்லாம் தப்பா? என்னாச்சுங்க இன்னைக்கு ஏதோ புதுசா சொல்றீங்க? தனி பங்களாவா? ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இந்த வீடு தான் எனக்கு சொர்க்கம். அதனால என் பேரை சொல்லி நீங்க ஒண்ணு புது பிசினஸ் தொடங்க வேண்டாம். சரி, தனி பங்களா வேணாம். இப்படி உட்கார் உட்கார். இத பார், உனக்குன்னு ஒரு குழந்தை வேணாமா? நல்லா உன்ன மாதிரியே புசு புசுன்னு. அது இந்த செயற்கை முறையில, அதான் டெஸ்ட் பேபி. அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணோம்னா சும்மாவா வந்துடும்? லட்சக்கணக்கில் காசு வேணும். என்னங்க இதெல்லாம்? திடீர்னு உங்ககிட்ட இப்படி ஒரு ஞானோதயம்? அது அது வந்து தேன்மொழி, நீ ஒரு 2-3 நாளா ஒரு மார்க்கமா இருக்கியா? இப்ப என்ன சொல்ல வரீங்க? நீதான் பார்த்தல, இன்னைக்கு நம்ம வீட்டை தேடி ஒரு 30 லட்சம் ரூபாய் பணம் வந்தத. அதான் அப்பா சக்தி கிட்ட கொடுத்தாருல, அந்த பணத்தை தான் சொல்றேன். ஓ, அதனாலதான் சாயந்தரம் வரைக்கும் பண்ணக்கே போகாம வீட்டையே சுத்தி வரீங்களா? இத பாரு தேன்மொழி, எப்படியும் உத்தரா கல்யாணம் உடனே நடக்க போறது இல்ல. அதுக்காக அந்த பணத்துல கை வைக்கணுங்கிறீங்களா?
தப்புங்க. ஏய், தப்பா சரியான்னு நான் உன்கிட்ட கேட்கல. நான் சொல்றபடி அம்மா கிட்ட பேசி அதுல ஒரு பாதி பணத்தை சரி உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், ஜஸ்ட் ஒரு 10 lakhs 10 லட்சம் வாங்கி கொடு. ஒரே வருஷத்துல வட்டியோட திருப்பி கொடுத்துறேன். என்னது, ஒரு வருஷமா? அது வரைக்கும் உத்தரத்தை பாத்துக்கிட்டு வீட்டுல உட்காந்துருக்கணுமா? இந்த நினைப்பே ரொம்ப தப்புங்க. பிசினஸ்ல இருந்து பணத்தை எடுத்து பொண்ணு கல்யாணத்தை நடத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இங்க கல்யாணத்துக்குன்னு வச்சிருக்கிற பணத்தை எடுத்து பிசினஸ் பண்ணணுங்கிறீங்க. அதுவும் முன்ன பின்ன தெரியாது வான்கோழி பிசினஸ். நான் கேட்க மாட்டேங்க, என்ன விட்டுருங்க. ஏய், நிஜமா தான் சொல்றியா? இது என்னங்க கேள்வி? வாழ்வா சாவான்னு போராடிட்டு இருந்த அத்தை இன்னைக்குதான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட திடீர்னு பணம் கேட்டு போய் நிக்கிறது அசிங்கமா இல்ல? என்னால கேட்க முடியாதுங்க, நான் கேட்க மாட்டேன். இல்ல தெரு தென்மொழி, இந்த கதவுக்கு வாஸ்து சரியில்லை, அதனால கதவை மாத்தணும். கதவை மாத்தணும். என்னடி? எல்லாருமே பணத்து மேல ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே கடவுள் தான் இந்த வீட்டை காப்பாத்தணும். ஆஹா, ஐயே, என்னது இது, இன்னும் கச்சேரி ஆரம்பிக்கவே இல்லையா? ஒன்னு சொந்த புத்தியாவது இருக்கணும், இல்லன்னா சொல் புத்தி கேட்கணும். இப்படி ரெண்டும் இல்லாத மனுஷனை கட்டிக்கிட்டா இப்படிதான் என்ன மாதிரி செத்து செத்து பழைக்கணுங்க. ஏய், நானும் சொந்த புத்தியை வச்சுக்கிட்டு ஒழுங்காதான் இன்ஜினியர் உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தேன். நீதான் உங்க அண்ணன் பிசினஸ் பண்றாரு, நீங்களும் பிசினஸ் பண்ணுங்கன்னு 9 புடுங்கின. அதனாலதான் பிசினஸ்ல இறங்குனேன். இதுல என்ன இருக்கு? டெக்ஸ்டைல் பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா அது பெரிய விஷயம் தானே? ஏய், அது உனக்குடி. இங்க மனுஷன் தலையால தண்ணி குடிக்கிறான். ஒரு பக்கம் லோனு, மறுபக்கம் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் பிரச்சனை, அடிக்கடி லேபர் ப்ராப்ளம். பிசினஸ்னா அப்படி இப்படி இருக்கதா செய்யும். உங்க அண்ணன் சம்பாதிக்கலையா? உங்கள மாதிரி என்ன புலம்பிக்கிட்டா இருக்காரு? ஏய், நான் என்ன அவன் மாதிரி கோழியா வளர்க்கறேன் தானா வளரும்னு இருக்கிறதுக்கு? இது ரெடிமேட் கார்மெண்ட் பிசினஸ் டி. மனுஷன் கைப்பட்டதான் உருவாகும். எங்கெல்லாம் மனுஷன் நுழையறானோ அங்கெல்லாம் 1000 பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியாது? ஐயோ, எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. எனக்கு மாமா கிட்ட வந்த சூட்கேஸ், அந்த சூட்கேஸ்க்குள்ள இருக்கிற பணம் இதுதான் என் கண்ணுக்கு முன்னாடி நிக்குது. அதுல கொஞ்சமாவது சுருட்டலனா எனக்கு தூக்கமே வராது. ஐயோ, இதுல என்னடி கஞ்சத்தனம்? கொஞ்சம் என்னடி கொஞ்சம், பாதியாவது உன் கைக்கு வந்தாதான் எனக்கு தூக்கம் வரும். ஏய், கதவு தாப்பா போடாம தான் இவ்வளவு விஷயம் பேசிட்டு இருந்தியா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? முத்து, நீ கதவை தாப்பால் போட்டாலும் போடலனாலும் சரி, இந்த கோமலவள்ளி அத்தை கருவண்டு மாதிரி கதவை தொலைச்சுக்கிட்டு உள்ள வந்துடுவா. ஏன்னா விஷயம் அப்படிப்பட்டதாச்சே. இரு இரு இரு. அப்போ இவ்வளவு நேரம் நாங்க 2 பேரும் பேசுறத போட்டு கேட்டுட்டு இருந்தீங்க? ஆமா, நீங்க 2 பேரும் பேசுறத நான் கேட்கல. உன் அண்ணனும் அண்ணியும் பேசினத கேட்டேன். அதுவும் அந்த 30 லட்சத்தை பத்தி. என்னது, அவங்களும் இந்த பணத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்களா? ஆமா. ஆனா உங்கள மாதிரி ஏனோ தானோன்னு இல்ல. ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே, காசு காரியத்தில் கண்பையடா தாண்டவ கோனேன்னு கணக்கச்சிதமா திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. என்னத்த சொல்றீங்க? காதால கேட்டதான் சொல்றேன். அந்த பணத்தை சுகந்தி குறி வச்சு புள்ளி வச்சதுக்கே நீ சலிச்சுக்கிறியே, அங்க உன் அண்ணனும் அண்ணியும் கோலம் போட்டே முடிச்சிட்டாங்க. என்ன சித்தி சொல்றீங்க? சித்தி 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 உங்களை தான் கேக்குறேன். சித்தி என்ன சித்தி? சித்தி தலங்க. என்னங்க சித்தி, குடிங்க. சீக்கிரம் குடிங்க. குடிங்க. போதும். என்ன சித்தி சொல்லுங்க சித்தி. இருடி வரேன். சொல்லுங்க.
2 பேரும் சேர்ந்து புது பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்களாம். புது பிசினஸா? ஆமா, இப்ப இருக்கிற கோழி எல்லாம் பத்தாதுன்னு வான் கோழிய வச்சு பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்களாம். அதுவும் எக்ஸ்போர்ட் பிசினஸா. எக்ஸ்போர்ட் பிசினஸா? ஐயோ, வாய பொளக்காத. அவங்களுக்கு பணம் கொட்டோன்னு கொட்ட போகுது. அவங்க 2 பேரும் கோணி பையில பணத்தை கட்டோன்னு கட்ட போறாங்க. அதெல்லாம் பாக்குற நீங்க என்ன பண்ண போறீங்க? நாங்க 2 பேரும் அதை பார்த்து செவத்துல முட்டுன்னு முட்டிக்க போறோம். போதுமா? அந்த தேன்மொழி அக்கா சைலண்டா இருந்துகிட்டு இவ்ளோ சவுண்டா பிளான் பண்றாங்களா? நீங்களும் இருக்கீங்களே. இப்ப என்னடி பண்ண சொல்ற என்ன? அது தெரிஞ்சாதான் நான் சொல்லுவேனே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? எவ்வளவு பணம்? ஐயோ, எவ்வளவு லட்சம், எவ்வளவு பணம். ஒண்ணு பண்ணலாங்க, உங்க அண்ணன் கேட்ட மாதிரியே. ஏய், அங்க ஒண்ணு பண்ணலாங்க, உங்க அண்ணன் கேட்ட மாதிரியே நீங்களும் புது பிசினஸ் ஆரம்பிக்கிறதா சொல்லி பணத்தை கேளுங்க. ஏய், அண்ணன் பணம் வாங்குறாருன்னா நிஜமாவே புது பிசினஸ் ஆரம்பிப்பாரு. அது என்னால முடியுமா? இருக்கிற பிசினஸையே காப்பாத்த முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். இதுல இன்னொரு பிசினஸா? ஏன்பா முத்து, ஏன் இவ்வளவு விவரம் இல்லாம இருக்க? பணம் கிடைச்சதுன்னா அது பிசினஸ்ல தான் போடணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? பேசாம நான் சொல்றத கேளுங்க. எதையாவது சொல்லி பணத்தை வாங்கி தங்கத்துல போடுங்க, நஷ்டமே வராது. தாயும் தங்கமும் தான்ப்பா மனுஷனை கைவிடாது. எனக்கு சித்தி சொன்ன மாதிரியே செய்யலாம், அப்படியே செஞ்சிடலாம். உங்க அண்ணன் கேட்டதை விட 1 லட்சம் அதிகமாவே கேட்டு முழுக்க தங்கமாவே வாங்கிடலாம். சித்தி, அந்த சொத்தத்துக்கு தங்கம்னு பேர் வச்சதை விட உங்களுக்கு தங்கம்னு பேர் வச்சிருக்கலாம் சித்தி. ஐயோ, ராஜாத்தி முத்து, சுகந்தி எடைக்கு எடை தங்கமா போட்டா என்ன அழகா இருப்பா தெரியுமா? ஆமா, சொல்லிட்டீங்கல்ல. இனிமே அவளும் தூங்க மாட்டா, என்னையும் தூங்க விட மாட்டா. நீங்களும் சித்தி, இங்க வாங்க. என்ன சித்தி, இது முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. நானும் உங்களை மாதிரி குண்டா இருப்பேன்ல. நடக்கிற காரியமா இது? ஏய், தங்கம் விலை ஏறிட்டே இருக்கு, சீக்கிரமா ஏற்பாடு பண்ணு, சரியா? இந்த பாரு, வாங்குறதுல எனக்கு 10% கமிஷன். இல்ல தொலைச்சு புடுவன், தொலைச்சி. சோனாபுரியா நீ சோனாபுரியா, தானாவரியா நீ தானாவரியா, சோனாபுரியா சோனாபுரியா. ஐயோ 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 ஐயோ, ஏய், என்னம்மா சந்தோஷமா பாட்டு பாடி தரைய தொடச்சிக்கிட்டு இருக்க? சனியனு, இதுக்காக அவனை பெத்த? ஐயோ ஐயோ, என்னடி இது? மலை மாதிரி துணி குவிஞ்சு கிடக்கு. இதெல்லாத்தையும் வர நீதான் மடிக்கணுமா? ஏண்டி, இந்த வேலை எல்லாத்தையும் உன் தலையில யாரடி கட்டினா? யாரும் என் தலையில கட்டலம்மா. சக்தி அக்கா பாவம் தனியா வேலை செஞ்சுட்டு இருந்தது. நான் தான் அவங்கள போக சொல்லிட்டு தொடச்சிட்டு இருக்கேன். நம்ம வீடு வேற, மாமா வீடு வேறையாமா. அந்த நினைப்பு உனக்கு இருந்துச்சுன்னா நீ ராணி மாதிரி உட்கார்ந்துகிட்டு அந்த சக்தி இல்லடி வேலை வாங்கியிருக்கணும். ஐயோ ஐயோ ஐயோ, யார் கையில காலையாவது விழுந்தாவது உன்னை இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கணும்னு நான் நாயா பேயா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா வாசி வேலைக்காரி மாதிரி ஆடிக்கிட்டே மாப்பு போட்டுக்கிட்டு இருக்க. ஐயோ ஐயோ, அறிவு கட்டவளே. நீ எதுக்குமா மத்தவங்க கையில காலில் விழணும்? அதான் எனக்குன்னே ஜெயவேல் மாமா பிறந்திருக்காருன்னு சொல்லுவல. அப்புறம் என்னம்மா, கவலையை விடு. எனக்கு என்ன ராஜாத்தி மாதிரி இருக்குல்ல. ஆமா ஆமா, அத நீ நானும் சொல்லிட்டு இருந்தா பத்தாது, அண்ணாச்சியும் அண்ணியும் சொல்லணும். நல்லா இருக்கிறவங்களுக்கே வர அமைய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட கலிகாலமா இருக்கு. இதுல உனக்கு ஒரு கல்யாணம் அமையறது அவ்வளவு சுலபமா நடந்துருமா? நீதான் கெக்கே பெக்கேன்னு சிரிச்சுக்கிட்டு லூசுத்தனமா எதையாவது உளறிக்கிட்டே இருக்கியே. ஒவ்வொரு ரூமா போய் எட்டி பாக்குறதுமா ஒட்டு கேக்குறதுமா நீதாம்மா லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்க. நான் தான் எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கேனே. பாவி மகளே, ஐயோ, அந்த தேன்மொழிக்கும் சுகந்திக்கும் இடையில நான் கொளுத்தி போடுறது எல்லாமே உனக்காக தாண்டி. அந்த பணம் முழுசா இருக்கிற வரைக்கும் தான் எல்லார் நினைப்பும் உத்ராவையே சுத்தி சுத்தி வரும். அந்த பணம் காலியானா தான் அடுத்தடுத்த ஜோலி நடந்துகிட்டே இருக்கும். அதுல ஒன்னாதான் உன் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு நானும் ஆகாத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, அதுக்காகத்தான் கதிர்வேலையும் சுகந்தியும் உசுப்புக்கிட்டு இருக்கேன். அந்த 30 லட்சத்தையும் அவங்க பங்கு பிரிச்சா தானேடி 3வது பங்கு நான் கேட்டு வாங்க முடியும். 1 2 10 லட்சமாச்சே, 10 லட்சம். கடவுளே, நீதான்ப்பா கண்ணை திறக்கணும். பணத்தை வாங்கின கையோட உனக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறேன் சாமி. ஐயோ, 1 2 10 லட்சமாச்சே,
10 லட்சம். ஏமா இப்படி திருவிளையாட நாகேஷ் மாதிரி புலம்பிட்டே இருக்க? உன்னை ஒருத்தன் கையில புடிச்சு குடுக்கற வரைக்கும் புலம்பணுங்கிறது என் தலையெழுத்து. உன்ன மாதிரி கூறு கட்டவளை பெத்ததுக்கு ஆயுசு பூரா நான் புலம்ப தாண்டி செய்யணும். அடியே, உன் மண்டையில கொஞ்சமாவது மசாலா இருந்திருந்தா இத்தனை நாளா இங்க வந்து போறதுக்கு இந்நேரம் ஜெய்வேலனி மயக்கி இருக்க வேண்டாம். ஐயோ ஐயோ, உலகத்துல ஒவ்வொன்னும் எப்படி இருக்குதுங்க. ஐயோ, கண்டம் விட்டு கண்டம் போற ராக்கெட் ஆட்டம் இந்த அண்ணாச்சி வீட்டுல இருந்துகிட்டு அந்த நாகவல்லி வீட்டு பையனை மயக்கி இருக்கா உத்ரா. இவ்ளோ ஏண்டி, சொந்தமும் இல்ல பந்தமும் இல்ல, ஆனா வீட்டுல ஒருத்தர் பாக்கி விடாம எல்லாரையும் கவுத்து போட்டா அந்த சக்தி. ஆனா எனக்குன்னு வந்து வாச்ச நீ இது வரைக்கும் என்ன தேடி கிழிச்ச. நினைச்சாலே பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது, பத்திக்கிட்டு எரியுதுடி. ஐயோ ராஜாத்தி, நீ எதுக்குடி அழுற? நான் என்ன உன்னை நோகடிக்கணும் நான் திட்டினேன்? இத பாரு, இதுக்கு முன்னெல்லாம் நான் உன்னை திட்டினப்போ தொடச்சு போட்டு போயிடுவேடி செல்லம். இப்ப என்னடா செல்லம், கண்ணுல மழமழன்னு தண்ணி வருது. என்ன லூசு லூசுன்னு சொல்லி சொல்லியே இப்படி ஆக்கிட்டீங்க. எனக்கு ஒரு மனசு இருக்கு, அதுல வலி இருக்குமா? நீ என்ன மாமாவோட சேர்த்து வைக்க செய்யற வேலையெல்லாம் என்ன எவ்வளவு வேதனைப்படுத்துது தெரியுமா? ஐயோ 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 ஐயோ, என்ன பெத்த மகராசி, நீ அழக்கூடாதுடிமா. என் காலத்துக்கு பிறகு உனக்கு யாரும் இல்லைன்னு தாண்டி உன்னை இந்த குடும்பத்திலேயே வாக்கப்பட வைக்கணும்னு துடிக்கிறேன். அது நடக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியுமா. ஜெயவேல் மாமாக்கு என்ன சுத்தமா பிடிக்கலம்மா. என்ன ஒரு மனுஷியா நினைச்சு ஒரு நிமிஷம் கூட என்கிட்ட நின்னு பேசுறதே இல்லம்மா. அதை நினைச்சாலே செத்து போயிடலாமா இருக்குமா. அப்படி நினைக்காம இருக்கத்தான் நான் இப்படி சின்ன புள்ள மாதிரி லூசு மாதிரி அங்கேயும் இங்கேயும் விளையாடிட்டு இருக்கேன். ஐயோ, என் பொண்ணுக்குள்ளயும் இவ்ளோ வலியும் வேதனையும் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்காம போயிட்டேனே கண்ணு. எனக்கு தெரியும்மா, நான் ஒன்னும் புத்திசாலி இல்லதான். அதுக்காக நல்லா வாழவே கூடாதம்மா. ஐயோ, யாரடி அப்படி சொன்னா? இவ்வளவு பேசுறியே, இதுக்கு மேல என்னடி புத்தி வேண்டி இருக்கு? இத பார், நீ இவ்வளவு சொல்லிட்டல, இனி நான் சும்மா இருக்க மாட்டேன்டி. என் புருஷன் என்ன விட்டுட்டு போய் 15 வருஷம் ஆச்சு. இந்த 15 வருஷமும் இதை ஏன் குடும்பமா நினைச்சு தாண்டி நான் வந்து போய்கிட்டு இருக்கேன். அந்த உரிமையில அண்ணாச்சி கிட்ட நான் வாய் விட்டு கேட்க தாண்டி போறேன். ஒண்ணு, ஜெய்வேலுக்கு என் பொண்ணை கட்டி வைங்க, இல்லனா என் பொண்ணை கரை சேர்க்கறதுக்கு 5 லட்சமோ 10 லட்சமோ கொடுங்கன்னு கேட்கத்தான் போறேன். ஐயோம்மா, இப்ப மாமா இருக்க பிரச்சனை இல்ல. நீ இப்படி கேட்டு ஒண்ணு கிடக்க ஒண்ணு அடிச்சுனா அப்புறம் வந்து போற பந்தம் கூட இல்லாம போயிடும்மா. போட்டோடி போட்டோ, அதுக்காக எத்தனை நாளைக்குடி பாயசம் நினைச்சுக்கிட்டு வெறும் கைய நக்கிக்கிட்டு இருக்க முடியும்? இது பாரு, நமக்கு மட்டும் பங்கு தராம அந்த பணத்தை கூறு போட்டாங்கன்னு வெயி, அப்புறம் நான் இந்த குடும்பத்தையே கூறு போட்டுருவேன். பாத்துலாண்டி, அண்ணாச்சியா நானான்னு பாத்துறேன்டி. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க கோமட வழியா கொக்கா. என்னங்க என்னம்மா இது? ஏன் இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற? டாக்டர் உன்னை ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காருல்ல. அதுக்காக 24 மணி நேரம் படுத்துக்கிட்டே இருக்க முடியுமா? அதுவும் நீங்க வெளியே கிளம்பும் போது. சரி தங்கம், நான் வக்கீல் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. அப்பா எங்க போறீங்க? டேய், அறிவே இல்லையாடா உனக்கு? போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்டுக்கிட்டு என்னடா நீ? என்ன மன்னிச்சிருங்கப்பா, நீங்க கிளம்புங்க. இருங்க, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போங்க. தேன்மொழி, அத்தை குடிக்க தண்ணி கொண்டாமா. இத வந்துட்டா அத்தை. இந்தாங்க மாமா. மாமா தண்ணி இந்தாங்க, குடிங்க. என்ன மாமா, அக்கா தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாதான் குடிப்பீங்களா? நான் கொடுத்தா குடிக்க மாட்டீங்களா? வழக்கமா அவ தான் கொடுப்பா, அதனால தான் குடிச்சேன். சரி கொண்டா, நீ கொண்டு வந்து குடிக்கிற. திருப்தி தானே? கதிரவேலு, என்னன்னு சொல்ற? அது ஒண்ணு இல்லப்பா. ஏய், சும்மா எடுக்காத, சொல்ற. அது வந்துப்பா. என்ன மாமா, பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக பணம் வேணுமா? ஐயோ, முறைக்காதீங்க மாமா. நேத்துதான் உங்க தம்பி, அதான் என் புருஷன்,
கார்மெண்ட் பிசினஸ் செகண்ட் யூனிட் ஆரம்பிக்கிறதுக்காக பணம் வேணும். அத மாமா கிட்ட எப்படி கேக்குறதுன்னு முழிச்சிட்டு இருந்தாரு. அவர் எப்படி முழிச்சாரோ அதே மாதிரி நீங்களும் இப்ப முழிச்சிட்டு இருக்கீங்க மாமா. அதான் சொன்னேன். என்னங்க மாமா வெளியில கிளம்பிட்டாரு. ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்கல்ல, சீக்கிரம் வாங்க. கதிரவேலு, அப்பா என்னமோ கேட்க வந்தியே, என்னன்னு சொல்ற? அது வந்துப்பா அது தேன்மொழி, மாமா நீயாவது என்னன்னு சொல்லுமா? ஐயோ எனக்கு ஒண்ணு தெரியாது எங்க மாமா. என்னங்க நீங்க அவகிட்ட போய் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு 100 அதிரசம் சுடணும், பாகு காய்ச்சறதுக்கு எவ்வளவு வெல்லம் வேணும்னு கேளுங்க, டக்குன்னு அவ சொல்லுவா. ஆமா மாமா. டேய் கதிர்வேலு, அப்பா எவ்வளவு நேரம் நிப்பாரு, என்ன வேணும்னு சொல்லுடா. அதான்ப்பா, கோழி பிசினஸோட வான்கோழி பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன்ப்பா. எது மாமா? 4 கால்ல வால் ஆடிக்கிட்டே நடக்குமே அதுவா? அது கழுத, இது வான்கோழி. அதான்ப்பா, வான்கோழி இறைச்சிக்கு ஸ்டார் ஹோட்டல்ல நல்ல டிமாண்ட் இருக்குப்பா. கார்பரேட் லெவல்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. அந்த பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு தான் ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தா போதும்பா. என்ன மாமா, கோழி மேய்க்கிறத விட்டுட்டு இனிமே வான்கோழி மேய்க்க போறீங்களா? ஏய், நீ கொஞ்சம் வாய மூடுறியா? அண்ணன் பேசும்போது நடுவுல சும்மா. கதிரவேலு, இந்த பிசினஸ் பத்தி உனக்கு என்னல தெரியும்? அப்பா, எனக்கு ஒரு புதுசா ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்காருப்பா. அவருக்கு அதை பத்தி டீட்டெயிலா நல்லா தெரியும். அவரு தான் எனக்கு எல்லா விவரத்தையும் சொன்னாரு. இந்த பாரு, ஃப்ரெண்டு சொல்றத வச்சு பிசினஸ் ஆரம்பிக்க கூடாது. எல்லாத்தையும் விவரமா தெரிஞ்சுக்கிட்டு வா, அதை பத்தி அப்புறம் யோசிக்கலாம்.